இன்றைய ஆன்மீக தகவல். இன்னைக்கு நாம் ஒரு அழகான விஷயத்தை, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அருமையான கருத்தாழமிக்க ஒரு கதையை பார்க்க இருக்கின்றோம். முன்னோர்கள் சொல்லி வைத்த கதை, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், அவ்வளவுதான். என்னுடைய சரக்கல்ல. முன்னோர்களுடைய சரக்கை ஒரு சுமை தாங்கி போல தூக்கி வந்து உங்களிடத்திலே வைக்கின்றேன். அதனை ஏற்றுக்கொண்டு அந்த சுமையை நீங்கள் சுகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு அந்த சுமையை சொல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள். என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே மிக 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 தேவையான ஒரு குணம் பொறுமை என்பது. பொறுமை இல்லாவிட்டால் ஒருவனால் எதையுமே சாதிக்க முடியாது. ஒருவன் ஒரு துறையிலே, அவன் சார்ந்த துறையிலே நிலைத்து நின்று சாதிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டு காலம் அவன் அந்த தொழிலிலே இருந்து அதிலே நிறைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து 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 தான் அந்த துறையிலே ஒருவன் சாதிக்க முடியும். இன்றைக்கு மேல் மட்டத்திலே இருக்கின்ற பலரை பாருங்கள். திரைப்படத்துறையாகட்டும், அரசியலாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், எழுத்துத்துறையாகட்டும், இப்படி எந்த துறையை பார்த்தாலும் அந்த துறையிலே இன்றைக்கு முன்னோடியாக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களை எல்லாம் ஆரம்ப காலத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். உனக்கு வாய்ப்பு கிடையாது போ என்று விரட்டி அடித்திருப்பார்கள். ஆனால் அப்படி ஒரு காலத்திலே விரட்டி அடிக்கப்பட்டவர் இன்றைக்கு தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே நிறுவியிருக்கின்றார். இப்படி அந்தந்த துறைகளிலே சாதனை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சாதனைகளை புரிய வைத்தது அவர்களுடைய பொறுமை. அதனால்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பொறுமை ஒருவனுக்கு மிக 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 முக்கியமானது. எவன் ஒருவன் பொறுமையை இழக்கின்றானோ அவன் குற்றவாளியாகி விடுகின்றான். இன்றைக்கு கூட நாம் நிறைய செய்திகளை பார்க்கின்றோம். கன நேரத்திலே ஆத்திரத்திலே அறிவிழந்து தவறு செய்து சிறைக்கு செல்கின்றார்கள். இது எதன் காரணமாக நிகழ்ந்தது? பொறுமையின்மை காரணமாக. கன நேரத்திலே கணவன் மனைவியிடையே சண்டை பெரிதாகி விவாகரத்துக்கு செல்கின்றார்கள். இது எதன் காரணமாக நிகழ்கின்றது? பொறுமையின்மையின் காரணமாக நிகழ்கின்றது. ஆகவே பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியமானது. இந்த பொறுமையை பற்றி ஒரு அருமையான கதை இருக்கின்றது. இந்த கதை சிறிய கதைதான், எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். ஆனாலும் இந்த கதை நமக்கு பல 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 நியாயங்களை, தர்மங்களை சொல்கின்றது. அது என்ன கதை? ஒரு குடியானவர் இருந்தார், மிகவும் கஷ்டப்படுகின்றவர். அவருக்கு எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசை. அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும், பொருளாதார ரீதியாக நல்ல பெரிய பணக்காரனாக வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு கனவு. அந்த கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எத்தனையோ செயல்களை எல்லாம் செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் கோவிலுக்கு சென்றார். அந்த கோவில் ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலிலே அவர் சுற்றி வரும்போது ஒரு இடத்திலே கவனித்தார். அங்கு ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு மிக அழகாக தெளிவாக இருந்தது. அதனை உடனே ஆர்வமாக படித்து பார்த்தார். அந்த எழுத்துக்கள் அவருக்கு புரியாத வகையிலே இருந்தது என்றாலும் அவர் கூர்ந்து அவற்றை படித்து 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 பார்த்து அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டார். என்னவென்றால், அந்த கல்வெட்டிலே எழுதியிருந்தது, இந்த பெருமாளுக்கு யார் ஒரே சமயத்திலே 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ராஜ பதவி கிடைக்கும் என்று எழுதியிருந்தது. இதனை படித்துவிட்ட அந்த நண்பருக்கு, ஆஹா, ராஜ பதவி கிடைக்கின்றது என்றால் சும்மாவா? எப்படியாவது இந்த 100 குடம் தண்ணீரை அபிஷேகம் செய்து அந்த ராஜ பதவியை நாம் அடைந்து விட வேண்டும்
என்று மனதிலே ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார். 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்து விட்டாலே இந்த ராஜ பதவி கிடைக்கின்றதே, இது எப்படி சாத்தியம் என்று அவருக்கு உள்ளுக்குள்ளே கேள்விகள் எழுந்தாலும், இல்லை, கல்வெட்டிலே எழுதியிருக்கின்றது, நிச்சயமாக நடக்கும், வாரும் நாம் செய்யலாம் என்று உடனே தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு, தன்னுடைய உடலை திடப்படுத்தி கொண்டு 100 குடம் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் சும்மாவா? ஓடோடி சென்று ஒரு குடத்தை எடுத்து வந்தார். தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார். மனதிற்குள்ளேயே 1, 2, 3 என்று கணக்கு வைத்து கொண்டார். எண்ணிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு குடம் ஊற்றும் போதும் 1 குடம் முடிந்தது, 2 குடம் முடிந்தது, 3 குடம் முடிந்தது என்று குடங்களை கணக்கு வைத்து கொண்டே வந்தார். இப்படி அபிஷேகம் செய்தார். ஆனது 70 குடங்கள் ஆனது. 70லிருந்து 80க்கு வந்தார். 80 முடிந்து 90 குடத்துக்கு வந்தார். அவருடைய மனமானது சற்று பொறுமையை இழந்தது. ஒன்றை இவர் நன்றாக யோசிக்க வேண்டும். அந்த கல்வெட்டிலே என்ன இருந்தது? 100 குடம் தண்ணீர் முழுமையாக அபிஷேகம் செய்பவருக்கு ராஜ பதவி என்று இருந்தது. இவர் அபிஷேகம் செய்கின்ற வேளையிலே இறைவனை பற்றி நினைக்கவில்லை. இறைவனை பற்றி, இறைவா, இப்படி ஒரு அருமையான உபாயத்தை கொடுத்திருக்கின்றாய், உனக்கு நான் 100 குடம் அபிஷேகம் செய்கின்றேன், எனக்கு நல்ல வாழ்க்கையை அருள்வாயாக என்று ஒவ்வொரு குடத்தை ஊற்றும் போதும், அதாவது எண்ணிக்கையெல்லாம் வைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு குடத்தையும் ஊற்றும் போதும் இறைவனை மனதார நினைத்து கொண்டு ஊற்றியிருக்க வேண்டும். அவர் அதையும் செய்யவில்லை. அதாவது ஒருவன் செய்கின்ற வேலையை காதலித்து செய்ய வேண்டும். வேலையிலே ஒருவன் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கின்றானோ அந்த வேலை அவனை உயர்த்தும். கல்வெட்டிலே பார்த்தார், 100 குடம் தண்ணீர் ஊற்ற வேண்டும், சரி ஊற்றலாம் என்று அவர் அதை அபிஷேகமாக நினைக்கவில்லை, தண்ணீர் ஊற்றுவது போல் நினைத்தார். 90 குடங்கள் முடிந்தது. அவருக்கு சற்று மனதிலே கலக்கம் ஏற்பட்டது. புலம்ப ஆரம்பித்தார். என்ன இது, 90 குடம் ஊற்றிவிட்டோம், இன்னும் அதற்கான அறிகுறியே கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே அடுத்து 5 குடங்களை ஊற்றினார். 95 குடம் முடிந்தது. 95 முடித்து விட்டோம், ராஜ பதவிக்கான எந்த ஒரு அறிகுறியுமே நமக்கு தெரியவில்லையே. இது கல்வெட்டிலே எழுதியிருப்பது தவறு போல, நாம் தான் நம்முடைய நேரத்தை வீணடித்து விட்டோம் என்று மனதுக்குள்ளே எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தார். எப்படி? எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தார். பொறுமை முற்றிலுமாக போனது. சரி, 100 குடம் தண்ணீரை அபிஷேகம் செய்து விடுவோம் என்று எண்ணி மறுபடியும் குடத்திலே தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகத்தை செய்தார். ஆனது 95, 96, 97, 98 குடத்தை ஊற்றிவிட்டார். 98வது குடத்தை ஊற்றும் போது மறுபடியும் இவருக்கு வேதாளம் உள்ளே புகுந்தது. பொறுமை முற்றிலுமாக இழந்து போனது. 99 குடமும் அபிஷேகமாகிவிட்டது. பலனே தெரியவில்லையே. 100வது குடம் தண்ணீர் கொண்டு வந்து 100 என்று சொல்லி குடத்தை பெருமாளுடைய தலையிலே போட்டு உடைத்து விட்டார். பெருமாள் திருக்காட்சி தந்தார். இந்த மூட பக்தனுக்கு பெருமாள் திருக்காட்சி தந்தார். பக்தா, நீ 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தது குறித்து மகிழ்ந்தேன். ஆனால் பொறுமையை இழந்து 100வது குடத்தை என் மேலேயே போட்டு உடைத்து அபச்சாரம் செய்து அந்த 99 குடங்கள் அபிஷேகம் செய்தாய் அல்லவா, அந்த புண்ணியமும் போய்விட்டது. 100வது குடத்து நீ தண்ணீரையும் பொறுமையோடு அபிஷேகம் செய்திருந்தால் உனக்கு ராஜ பதவி கிடைக்க நான் ஏற்பாடு செய்திருப்பேன். நீ கடைசி நேரத்திலே உன்னுடைய பொறுமையை இழந்து உன்னுடைய ராஜ பதவியை இழந்தது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலே எந்த விதமான பதவிகளுமே உனக்கு கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய அபச்சாரத்தை செய்து விட்டாய் என்று
பெருமாள் பேசினார். பேசியதோடு மட்டுமல்ல, அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய அடுத்த பிறவி என்பது பொறுமைக்கு அடையாளமாக இருக்கின்ற அந்த கழுதையாக நீ பிறப்பாய். 7 பிறவி கழுதையாக எடுத்து அதன் பிறகுதான் உனக்கு மனித ஜென்மம் கிடைக்கும். அந்த மனித ஜென்மத்திலே மீண்டும் எனக்கு நீ 100 குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் உனக்கு ராஜ பதவி கிடைக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டார் பெருமாள். இதிலே அவர் செய்த தவறு என்ன? சற்று சிந்திப்போம். முதற்கண் பொறுமை என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாவது, ஒரு கல்வெட்டு எழுதியிருக்கின்றது என்றால் அந்த கல்வெட்டிலே இருப்பது உண்மைதான், நிச்சயமாக இது நடக்கும் என்கின்ற ஆத்மார்த்தமான நம்பிக்கை நமக்கு முதலிலே வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நேர்மறை சிந்தனையோடு அவன் அந்த குடங்களை தரிசனம் எடுத்து அபிஷேகம் செய்திருந்தால் அவனுக்கு களைப்பு தெரிந்திருக்காது, சலிப்பு வந்திருக்காது. எவன் ஒருவனுக்கு சலிப்பு வருகின்றதோ அந்த சலிப்பு அவனை பொறுமையின்மைக்கு கொண்டு விடும். பொறுமையின்மை என்பது நமக்கு எதுவுமே கிடைக்காமல் செய்துவிடும். ஆகவே இந்த கதையினுடைய ஆழமான தத்துவத்தை நீங்களும் சரி, நானும் சரி புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களிலே பொறுமையை கடைபிடித்து வாழ்வோம்.